இப்ப நிறைய படங்கள் சீக்கிரமா ஓடிடி தளத்துக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு அதை தடுத்து நிறுத்துறதுக்காக கூட்டம் நடத்துறாங்க. ஆனா தயாரிப்பாளர்கள் சங்கத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஓடிடிக்கு போறதுனால அவங்களுக்கு நிறைய வருமானம் வரும், அதனால நாங்க பண்ண முடியாது அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. இதுல உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் வந்து திரையரங்கு உரிமையாளருடைய கோரிக்கைங்கிறது நியாயமானது தான். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனதிலிருந்து 4வது வாரம் அந்த படம் வந்து ஓடிடிக்கு போயிடும். இதுதான் இன்றைக்கி இங்கே இருக்கிற நிலவரம். அதே நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, பாலிவுட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி 8 வாரம் கழித்து தான் அவங்க ஓடிடிக்கே கொடுக்குறாங்க. அப்போ இங்கே மட்டும் 4 வாரத்தில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு விஜய், அஜித், ரஜினி, கமல் மாதிரியான ஹீரோக்கள் படங்கள் வரும்போது அந்த 4 வாரம் கூட காத்திருக்க பொறுமை இல்லாமல் இவன் அன்னைக்கே தியேட்டரில் வந்து பார்க்க வந்துடுவான். அதனால் அந்த படங்கள்லாம் எஸ்கேப் ஆகிடும். ஆனால் அடுத்த கட்ட ஹீரோக்கள் படங்கள் இருக்குல்ல, அந்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன இருந்தாலும் 4 வாரத்தில் ஓடிடியில் வந்துடும், நம்ம இதுக்கு தியேட்டரில் போய் பார்த்துக்கிட்டு அப்படின்னு பல பேர் தியேட்டருக்கே வர்றதில்லை. முக்கியமாக பெண்கள், அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டருக்கு வர்றதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் 4 வாரத்தில் ஓடிடியில் வரும், வீட்டில் உட்காந்து ஜம்முன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்படி வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 2ஆம் கட்ட ஹீரோக்களுடைய படங்களுக்கு தியேட்டரில் ஒரு பெரிய கூட்டம் வர்றதில்லை. அப்போ தயாரிப்பாளருக்கும் ஒரு பக்கம் நஷ்டம், இன்னொரு பக்கம் தியேட்டர் நடத்துகிறவங்களுக்கும் வசூல் இல்லாததுனால அவங்களுக்கும் நஷ்டம் வர்றதா அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவங்க ரொம்ப நாளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பாலிவுட்டில் இருக்கிற மாதிரி நீங்களும் 8 வாரம் கழித்து ஓடிடியில் வர்ற மாதிரி நீங்கள் படத்தை வியாபாரம் பண்ணுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அதன் மூலம் என்ன அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, 8 வாரம் கழித்து ஓடிடியில் வரும் அப்படிங்கிற செய்தி வந்து மக்கள்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா, நிச்சயமாக அவங்க வந்து அவ்வளவு நாள் நம்ம பொறுத்திருக்க வேணால் தியேட்டருக்கே போவோம் அப்படின்னு தியேட்டருக்கு வர ஆரம்பிப்பாங்க. தியேட்டர் தொழிலும் வந்து கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு தயாரிப்பாளர்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 4 வாரத்தில் ஓடிடியில் போடுங்கன்னு சொன்னாதான் அவங்க வந்து ஒரு பெரிய விலை தர்றாங்க. 8 வாரம் அப்படின்னா ஒன்று வேணான்னு சொல்லிடுறாங்க, இல்லைன்னா அந்த தொகையில் பாதி தான் தர்றேங்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு சரியாக வராது, எங்களுக்கு நஷ்டம் வரும், அதனால் நாங்கள் 4 வாரத்தில் தான் கொடுப்போன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, இந்த விஷயத்தில் தயாரிப்பாளர்களுடைய அந்த கோரிக்கையில் நியாயம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சினிமா வந்து சர்வைவல் ஆகணும், அப்போ தான் தயாரிப்பாளர் வாழ முடியும். ஆனால் இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமா எக்கேடு கட்டால் நமக்குன்னா நாம் வாழ்ந்தா போதுன்னு தயாரிப்பாளர் நினைக்கிறாங்க. அப்போ ஒரு தனிநபர் வாழணுமா, ஒரு இண்டஸ்ட்ரி வாழணுமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி வாழணும், அதுதான் முக்கியம். ஒரு தனிநபருடைய லாபங்கிறது முக்கியம் இல்லை. அதனால் இண்டஸ்ட்ரி வாழணும் அப்படின்னா நீங்கள் சில விஷயங்களில் வந்து விட்டு கொடுத்து தான் வரணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் திருப்பூர் சுப்பிரமணியனுடைய கோரிக்கைங்கிறது ரொம்ப நியாயமானது தான்.